الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الصلاة الخمس والجمعة إلى الجمعة كفارة لما بينهن ما لم يغش الكبائر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் மீடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. நாட்களிலே சிறந்த நாளாகிய ஜுமாவுடைய இந்த நாளில் இடங்களிலே மிகவும் சிறந்த கண்ணியமான இடமாகிய அல்லாஹு தாலாவுடைய மாளிகை மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு இஅ்திகாஃப் நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா எமது வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும் பிரகாரம் கூறியிருக்கிறானோ அவைகளை நாம் எடுத்து நடந்து கொள்ளும் பிரகாரம், எவைகளை விலகி தவிர்ந்து நடக்கும் பிரகாரம் கூறியிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும் பிரகாரம் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் எல்லா விடயங்களையும் மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் படைத்த ஒரு படைப்பு தான் இந்த காலம். அல்லாஹ் 12 மாதங்களை எங்களுக்கு தந்து அதில் 7 நாட்கள், அந்த 7 நாட்களில் சய்யிதுல் ஐயாம், சிறந்த நாள், நாட்களில் தலைவன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய நாளை ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறதே, இது ஒரு விளையாட்டாக எடுக்கக்கூடிய அல்லது பொடுபோக்காக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நாள் அல்ல, மாற்றமாக ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு நாள். இந்த நாளுடைய சிறப்புகள், கண்ணியங்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 5 விடயங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் நிகழ்ந்திருக்கிறது. முதலாவது, خلقallahu fihi ஆதம். அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாளையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். இரண்டாவது, வஹபத்தல்லாஹு fihi ஆதம இலல் அர்த். பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அனுப்பியதும் இந்த ஜும்ஆவுடைய நாள். அது மட்டுமல்ல, மூன்றாவது, தவஃபல்லாஹு ஆதம வஃபீஹி தவஃபல்லாஹு ஆதம. இந்த நாளையில் தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரணிக்க செய்த நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சம்பந்தப்பட்ட 3 விடயங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளில் தான் நிகழ்ந்திருக்கிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர் படைக்கப்பட்ட நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். உலகத்துக்கு அனுப்பப்பட்டது, மரணித்தது இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போல் 4வது ஒரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
வஃபீஹி ஸாஅத்துன், இந்த நாளையிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏதாவது தனக்கு தேவையான எந்த விடயத்தை கேட்கிறாரோ அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. இந்த நாளையில் அந்த நேரம் எது என்பதாக நாங்கள் விளங்கி அந்த நேரத்தில் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் எங்கள் அந்த துஆ என்ன துஆ நிகழ்கின்றதோ அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தை இந்த நாளையில் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு விசேஷமான ஒரு நேரம். ஏனைய நாட்களிலும் எங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படும். ஆனாலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சிறப்பாக கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக விசேஷமாக தந்திருக்கிறான். ஐந்தாவது ஒரு விடயம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பினமாகவும் இருக்கட்டும், அது அல்லாஹு தஆலாவுடைய மலக்குமாராக இருக்கட்டும், வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், ஏன் கடல் கூட இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாள் வந்துவிட்டால் அவைகள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்குமாம். ஏன் தெரியுமா? இந்த ஜும்ஆவுடைய நாளையில் தான் கியாமத்துடைய நாள் நிகழ்கின்றது என்பதாக நாங்கள் ஹதீஸ்களில் படித்திருக்கிறோம். அதனால் இந்த நாள் வந்துவிட்டால் இந்த நாளையில் அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களும் பயந்து கொண்டிருக்கும். ஆனா மனிதராகிய நாங்கள் ஜும்ஆவுடைய நாள் வந்தால் எங்கே கண்ணியம், எங்கே பயம்? எனவே இந்த ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறது, இந்த நாளையில் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் இந்த ஜும்ஆவுடைய தொழுகை. இந்த சிறந்த நாள் இதிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆஹ், இந்த ஜும்ஆவுடைய நாளையில பள்ளியின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம், தொழுகையின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த திக்ரின் பக்கம், ஞாபகத்தின் பக்கம், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மாஷா அல்லாஹ், இந்த ஜும்ஆவுடைய நாளையில மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய ஐவேளை தொழுகையை போன்றில்ல, எங்களுடைய முஸ்லிம் சமூகம் ஜும்ஆவுடைய தொழுகை என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியம் செலுத்தி பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பள்ளிக்கு வரக்கூடிய நாங்கள் இந்த ஜும்ஆ தொழுகை, இந்த ஜும்ஆவுடைய நாளுடைய சிறப்புகளை விளங்கி நாங்கள் செய்யப்படுவதனால் நன்மை எங்களுக்கு அதிலே சிறப்பு, இன்னும் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் பாக்கியங்கள் கிடைக்கும். இந்த ஜும்ஆ தொழுகை இருக்கிறதே, ஹதீஸில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐவேளை தொழுகை நாங்கள் தொழக்கூடிய 5 நேர தொழுகை இருக்கிறது, அதுவும் அதே போல் இந்த ஜும்ஆவுடைய தொழுகை, இன்று நாங்கள் ஜும்ஆ தொழுதால் வருகின்ற ஜும்ஆ இருக்கிறது, வருகின்ற ஜும்ஆ, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கின்றது, இவைகளுக்கு இந்த ஜும்ஆ கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக நிகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் பெரும் பாவங்களில் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும், பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடாது. நாங்க இந்த ஜும்ஆவை நாங்க தொழுகிறோம் தானே, அதுல ஒரு சிறப்பு தான், மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அல்லாஹ் மனிதனை அப்படித்தான் படைத்திருக்கிறான். தப்புகள், தவறுகள் எங்களால் நிகழக்கூடும். அந்த நடக்கக்கூடிய தவறுகள், சிறிய பாவங்கள், குற்றங்கள் இருக்கிறது, அவைகளுக்கு குற்ற பரிகாரமாக ஆகிறது இந்த ஜும்ஆவுடைய தொழுகை எங்களுக்கு சொல்லி காட்டுது. அந்த சிறப்பை மனதில் நாங்கள் வைத்து இந்த ஜும்ஆவுடைய நாள், ஒவ்வொரு ஜும்ஆவையும் நாங்கள் கழிக்க வேண்டும், ஒவ்வொரு ஜும்ஆவிற்கு நாங்கள் வர வேண்டும், அந்த தொழுகையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். நான் இன்றைக்கு தொழுகிறோம்,
இந்த ஜும்மாவை நான் தொழுதுட்டேன்னு சொன்னா, அதனால ஒரு விஷயம் நாங்க விளங்கிடக்கூடாது. மாஷா அல்லாஹ், இன்றைக்கு நாங்க ஜும்மா தொழுதாச்சு, அடுத்து வரக்கூடிய ஜும்மா வர காட்டிகளும் இது குற்ற பரிகாரமா போகுது, அதனால நினைச்ச மாதிரி எனக்கு பாவங்கள்ல ஈடுபடலாம் என்றதல்ல அர்த்தம். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் சிலர்கள் இருக்கிறார்கள், ஒன்றை சொன்னால் அது அந்த சொன்ன புறம் விளங்காது, அதற்கு எதிர்மாற்றமான திசை தான் விளங்கும். அது அவ்வாறல்ல. ஒரு மனிதரால் நிகழக்கூடிய தான் வேணுமென்றே அல்ல, மாற்றமாக தவறுதலா நடக்கக்கூடிய தவறுகள் இருக்கிறது, அவைகளுக்கு அல்லாஹ் இந்த குற்ற பரிகாரமாக்குறான். எங்களுடைய மனிதன ரீதியில் சில தவறுகள் நடக்கும், அவைகளுக்கு இந்த ஜும்ஆ எங்களுக்கு குற்ற பரிகாரமாக. ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ்ல சொன்னது போல, இன்றைக்கு நாங்க தொழுதா அடுத்த ஜும்மா வர காட்டின் குற்ற பரிகாரம். இதே ஹதீஸ்ல தான் தொழுகை ஐவேளை தொழுகையும் அவ்வாறு நிகழும். அது எக்ஸ்ட்ரா சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகிறோமே, லுஹர தொழுதோம், அசர் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரங்கள்ல குற்ற பரிகாரமாக மாறும். அசரா தொழுகிறோம், அடுத்து வரக்கூடிய நேரம் குற்ற பரிகாரமாக மாறும். அப்ப அது எக்ஸ்ட்ரா சான்ஸ் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். ஆனா நாங்க அவைகள் அறிஞ்சு கொள்றதுக்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளையில சில விஷயங்கள் நாங்கள் செய்ய இருக்கிறது, சில அமல்கள் இருக்கிறது, சுன்னத்தான விடயங்கள் இருக்கிறது. அவைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாங்கள் வாரோமே, இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாங்கள் வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம் எங்களுக்கு சில முறைகளை சொல்லி தந்திருக்கிறது. அந்த முறைகள் நாங்கள் இந்த ஜும்ஆவுடைய நாட்கள் அல்லாத நாளிலையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விசேஷமாக இந்த ஜும்ஆவுடைய நாளையில் செய்வதனால் அது ஒரு அமல், ஒரு சுன்னத், ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகின்றது. குளிக்கிறது, புத்தாடை அணிவது, நேர காலத்தோட வருவது, இவ்வாறு ஜும்மாவுடைய நாளையில் செய்ய வேண்டிய சில அமல்கள், சில வேலைகள் இருக்கிறது. நாங்கள் குளிக்கிறோமே, நாங்கள் ஜும்மா நாள் மட்டுமல்ல மற்ற நாளையில் குளிக்கிறோம் தான். ஆனால் ஜும்மாவுடைய நாளையில் குளிக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கிறது தெரியுமா? நாளமையா ஜும்மா நாள் எங்களுக்கு செய்ய தெரியும், ஆனால் அது செய்யறதுனால என்ன நன்மை கிடைக்கிறது என்று தெரியாம ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ்கள் வந்து இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய நாளையில் நாங்கள் குளிக்க வேண்டும் என்பதாக குளித்துக் கொண்டு வருகிறோம். குளிப்பது முஸ்தஹப்பான ஒரு விஷயம், குளித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் அதுக்குரிய நன்மை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் ஜும்மாவுடைய குளித்துடைய ஒவ்வொரு முடி இருக்கிறது, ஒவ்வொரு முடியிலிருந்து அவருடைய பாவங்கள் கலட்டி எடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க குளிக்கிறோம், எங்களோட உடம்புல தண்ணி படுவது, எங்களோட ஒவ்வொரு முடியிலிருந்தும் தண்ணி பட்டு விழக்கூடிய நேரத்துல பாவங்கள் கலட்டி எடுக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு சிறந்த ஒரு குளிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை, கிடைக்கிற நன்மை. நாங்க ஏன் இந்த சிறப்புகள் இன்னும் விளங்கல்ல? இந்த நாளுக்கு கண்ணியம் செலுத்தணும். இந்த நாளையில அதே போல எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடியதுதான் எங்களுடைய நகங்கள், அதே போல மர்மஸ்தான கமக்கட்டு முடிகள், இவைகளை ஆற்றிக்கொள்வது, இவைகளுக்கும் தனித்தனி சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளையில் அவைகளை நாங்கள் ஆற்றிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனா கவலையான ஒரு விஷயம் என்னது? எங்களுடைய அகற்ற வேண்டிய முடிகளை அகற்றுவது குறைவு, எது அகற்றக்கூடாதோ அதை ஜும்மா நாட்டுவார். சில நேரம் சில ஊர்களுக்கு நாங்க போயிட்டு பார்த்தா ஜும்மா நாளையில கொண்ட வெற்றாக்கள் கூட போய் துக்காராங்க. ஜும்மா நாள் பள்ளிக்கு டிப்டொப்பாக நாங்க வரணும், நீட்டா வரணும் என்பதாக
வைத்து எங்களுடைய தாடிகளை ஃபுல் ஷேவ் பண்ணி கொண்டு வரும். ஷரியத்துடைய சட்டம் தாடியை வலிப்பது ஹராம். ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது கவலையான விஷயம், எவைகளை வலிக்க வேண்டுமோ எவைகளை ஆட்ட வேண்டுமோ அவைகள் மறந்து போகின்றது. எவைகளை ஆட்டக்கூடாதோ அவைகளை ஆட்டுகிறோம். இந்த நாளையில் கை செய்யப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், திருத்தம் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அந்த ஹதீஸ்ல வர சிறப்பை பாருங்க. அந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுக்கு, அந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களோட வாழ்க்கையில எங்களோட அமல்களை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்றது எவ்வளவு சிறந்த ஒரு 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 நன்மை கிடைக்குதுன்றதை பாருங்க. ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னாங்க, மன் கஸ்ஸல யௌமல் ஜும்ஆ வக்தஸல் வபக்கர வபதகர் வமஷா வலம் யர்கப், யார் இந்த ஜும்ஆவுடைய நாளையில குளிச்சு நேர காலத்தோடு யார் சமூகம் அளிக்கிறாங்களோ, நேர காலத்தோடு யார் சமூகம் அளிக்கிறாங்களோ, குளிக்கிறாரு, குளிச்சுட்டு நேர காலத்தோட வாராரு. அது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, நாங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். வருவாங்க மலக்குமார்கள், முன்னுக்கு நிற்பாங்க, இமாம் ஹுத்பாக்கு மிம்பருக்கு ஏறினத்தோட அவங்க பதிவு செஞ்சு கொண்டிருப்பாங்க யார் யார் வந்து என்பதாக. ஏறினத்தோட என்ன செய்வாங்க, மூடிட்டு வந்து உட்காருவாங்க என்ற ஹதீஸ் பட்டீங்க. அதே போல காலையில முதலாவது வாரவருக்கு ஒட்டகம், இரண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு, ஆடு, கோழி, முட்டை என்பதாக சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்கள் நாங்கள் படிச்சுக்கிறோம். சகோதரர்களே, நேர காலத்தோடு நாங்கள் வரும். இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது 5 விஷயம் சொல்லப்படுகிறது. நேர காலத்தோடு ஃபெஸ்டுக்கு வாரன்ஸ் அர்த்தம் என்னண்டா, நாங்க 11 மணிக்கு பள்ளிக்கு, உதாரணமாக 11 மணிக்கு பள்ளிக்கு வரும் ஜும்மாவுடைய நாளையில வந்து பார்த்தா பள்ளியில மாஷா அல்லாஹ் ஒத்தருமே இல்லை, ஃபெஸ்டுக்கு நான் வந்து இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு ஒட்டாம் குர்பானி கொடுத்த நன்மை என்று சொல்லி யாரா நினைச்சு கொண்டா அது பிழை. ஹதீஸ் அதுக்குரிய உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க என்னண்டா, நேர காலத்தோடு முதலாவது என்று சொல்றது ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து இமாம் ஹுத்பாவுக்கு ஏறும் வரை இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. அந்த நேரம் மொத்தம் எத்தனை அவர்கள் என்பதாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஃபஜ்ர்ல இருந்து, நான் லேசிக்காக வேண்டி சொல்கிறேன், 5 அவர் என்று எடுத்துக்கொள்வோம். ஃபஜ்ர்ல இருந்து இமாம் ஹுத்பா ஏறும் வரை 5 அவர் என்று சொன்னா, ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து முதல் அந்த 5ஐயும் நாங்க 5 இந்த விடயங்களோடு பிரிச்சால் ஒரு அவர் வரும். அதை பிரிச்சது சொன்னால் முதல் ஒரு அவர் ஃபஜ்ர் உதயமான, அதாவது சுபஹுடைய நேரத்திலேயே யாரு இந்த ஜுமாவுக்காக வேண்டி பள்ளிக்கு வருகிறாரோ அவருக்குத்தான் அந்த முதல் ஒரு அவர் இருக்கிறது. அதாவது 6 மணி என்று எப்பவுமே சுபஹில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை காட்டிலும் ஒரு அவர் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருவர் வந்தாலும் சரி, அல்லது 100 பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதே போல 2வது அவர்ல வரக்கூடியவர்களுக்கு மாடு, 3வது அவர். நாங்க இப்படி பார்த்தா நாங்க எங்கட நேரத்தோட வாரன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஒரு 11 மணி 10 மணி 11 மணிக்கு வருவாங்க. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் கூடினா ஒரு கோழி அல்லது ஒரு முட்டை, ஒரு குர்பான் கொடுத்த நன்மை தான் எங்களுக்கு கிடைக்குது. எனவே நாங்க நியத்து வைப்போம், வாழ்க்கையில ஒரு தடவையாவது சுபஹுக்கே நான் என்ன செய்வேன், ஜும்மாவுடைய நாள் சுபஹுக்கே குளித்துட்டு ஆடைகள் அணிஞ்சி ஜும்மாவுக்கு நான் வர வேண்டும். நியத்து வைப்போம், ஹிம்மத் வைப்போம், வாழ்க்கையில் ஒரு தடவை சரி நான் அமல் செய்வேன் என்பதா. சுபஹுக்கே நாங்கள் வந்தால் ஒரு ஒட்டகம் குர்பானி செஞ்ச நன்மை கிடைக்கும். எனவே நேர காலத்தோடு வருவதென்பது
நாங்கள் இவ்வாறு நேரத்தோட வாரது. ஆக குறைந்தது இமாம் ஹுத்பாவுக்கு ஏற முன்னால் வருவது. எனவே நபி அவங்க சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக, யார் குளிச்சு நேர காலத்தோடு வமஷா வலம் யர்கப் நடந்து வாராரு, ஹதீஸ் சொல்லுது தெரியும், நடந்து வாரார், வலம் யர்கப் வாகனத்துல பிரயாணம் செஞ்சல்ல, நடந்து வாராரு பிரயாணம் செஞ்சல்ல, வாகனத்துல இல்ல. எனவே ஜும்மாவுடைய நாள் நாங்கள் ஏந்திய அளவு நாங்க எங்களுடைய வாகனங்களில் வருவதை விட நடந்து, கொஞ்சம் தூரமாக இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை, நடந்து நாங்க வருவோம் என நடந்து வந்து வதனாமினல் இமாம், ஹதீஸ் தொடர்ந்து சொல்லுது, இமாமுக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. யார் இமாமுக்கு அருகாமையில் உட்காரக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் தான் இருப்பாங்க, வயசாளிகளா இருப்பாங்க. இல்லை, ஆனா எங்களுடைய சமூகம் ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வச்சுட்டேன்னு சொன்னா அதுல முன் வரிசையில நிற்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பாவகரமான ஒரு விஷயத்தை வச்சுன்னு சொன்னா முன் வரிசையில் நிற்பாங்க, அதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு. ஆனா ஹுத்பாவுடைய நாளைக்கு இதே ஹதீஸ் சொல்லுது, இமாமுக்கு மிகவும் நெருக்கமாக யார் வருகிறாரோ வந்து உட்கார்ந்து சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துக்கள், நல்ல விஷயங்களை யார் காது தாழ்த்தி கேட்கிறாரோ, வலம் யல்க அவர் வீணான விஷயங்களில் பள்ளியில் உட்கார்ந்து இந்த காது தாழ்த்தி வீணான விஷயங்களில் ஈடுபடாமலும் இருக்கிறார் என்றிருந்தால், கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அமலு சனதி அமலு சனா, ஒவ்வொரு எட்டுக்கும், நான் சொன்னேன் ஆரம்பத்துல, வாகனத்திலே அல்ல, நடந்து வந்தோமே, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்தால் கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு வருடம், அது சொல்லுது அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடித்து நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்பதா சொன்னாங்க. எத்தனை எட்டு எடுத்து வச்சு வர்றாங்க? அடுத்ததுதான் எங்கட பள்ளியோடு அடுத்ததுதான் ஊரெண்டாலும் குறைஞ்ச ஒரு 10 வருஷம் 10 வருஷம் நோன்பு பிடித்த நின்று வணங்கிய நன்மை கிடைக்குது. எதனால? இந்த சொன்ன விஷயங்களை நாங்க கையில எழுதி குளிச்சு நேரத்தோட பள்ளிக்கு வந்து முன் வரிசையில முன்னுக்கு நின்று ஏன் செய்ய இயலாத வாழ்க்கையில் ஒரு தடவையாவது முதலாவது நியத்து வைக்கணும். நாங்க சில விஷயங்கள் எந்த நாளும் செய்யணும்னு யோசிச்சு அமல் செய்ய கஷ்டம்தான். முதலாவது ஹிம்மத் வைப்போம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது செய்வோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு தடவை கூட செய்யறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி தருவான். அதே போல இந்த சிறப்புகள் இந்த நாளைக்கு இருக்கிறதோட இன்னும் இந்த நாளையில செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. அதில் தான் சூரத்துல் கஃப் நாங்கள் ஓதுவது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யாரு சூரத்துல் கஃபை யார் ஓதுகிறாரோ அல்லாஹு தாலா 2 ஜும்ஆக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவருக்கு பிரகாசத்தை அல்லாஹ் தாலா அவருக்கு கொடுப்பார். 2 ஜும்ஆக்களுக்கு மத்தியில் பிரகாசத்தின் மூலமாக அல்லாஹ் பிரகாசிக்க செய்வான் என்பதாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன பிரகாசிக்க செய்கிறான்னு சொன்னா உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அந்த மனிதருக்கு யாரு சூரத்துல் கஃப் ஓதுறாரோ இந்த ஜும்மால, இந்த நாளையில அடுத்த ஜும்மா வர காட்டிகளும் அவரோட உள்ளங்கள்ல நல்ல விஷயங்கள் பிரகாசம் சொன்னா உலமாக்கள் சொல்றாங்க, உள்ளத்துல நல்ல விஷயங்கள் அல்லாஹ் போட்டு கொண்டு இருப்பான். கெட்ட எண்ணங்களை அல்லாஹ் போட மாட்டான். நல்ல விஷயங்களின் பக்கம் உள்ளத்தை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். நாங்க சில நேரம் யோசிக்கிறோமே, எங்கட இப்படி எல்லாம் எங்கட சிந்தனை போகுது, எங்களுக்கு வழி இதோ சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கஃப் நாங்க ஓதுறது ஜும்மாவுடைய நாளையில. அதே போல இந்த ஜும்மாவுடைய நாளையில அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது, அதிகமாக செய்ய வேண்டிய. உலமாக்கள் சொல்றாங்க, நாங்க குர்ஆன் ஓதுறதாக இருக்கலாம், மற்ற ஜிக்ராக இருக்கலாம், மற்ற சதகாக்களாக இருக்கலாம், எல்லா அமல்கள் அதிகமான அமல்கள் இந்த நாளையில் செய்ய வேண்டும். ஆனால் அதிகமாக இவைகளை விட செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஜும்மாவுடைய அந்த சிறப்புகளை சொல்லிவிட்டு சொன்னாங்க,
என் மீது ஃபக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹ், இந்த ஜும்ஆவுடைய நாளையில எனக்கு அதிகமாக நீங்க ஸலவாத் சொல்லுங்கோ என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களோட ஸலவாத் எனக்கு காட்டப்படுகிறது என்று சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தாகி மரணிச்சு உக்கி போனதுக்கு பிறகு எவ்வாறு எங்களுடைய இந்த ஸலவாத்துகள் உங்களுக்கு முன்வைக்கப்படும் காட்டப்படும் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அவருடைய உடம்பை இந்த பூமி மண் சாப்பிட மாட்டாது, எனக்கு உங்களுடைய ஸலவாத்துகள் காட்டப்படும் என்பதா சொன்னார். இந்த நாளையில அதிகமாக நாங்கள் ஸலவாத் சொல்ற பழக்கத்தை உருவாக்கிக்கொள்வோம். அதிகமான ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல ஸலவாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களால் எது முடியுமோ அந்த ஸலவாத்துகளை இந்த நாளையில் நாங்கள் சொல்லிக் கொள்வது. அதிலையும் குறிப்பாக ஒரு ரிவாயத் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை முன்பின் இருந்தாலும் யார் இந்த அசர் தொழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்தவர் காலை அதே உட்கார்ந்த இடத்துல இருந்து 80 தடவை யார் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அந்நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அந்நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்று சொல்ல வரக்கூடிய இந்த ஸலவாத்தை யார் 80 தடவை சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய 80 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து 80 வருடங்கள் இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். 80 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து கொண்டு தின்னத்தாரன்னு சொன்னா யாசரை ஒருத்தர் நாங்க செய்ய மாட்டோமா? நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, உங்களோட 80 வருஷத்துக்கு நான் சின்னத்தாரு, நீங்க வீட்டுல சும்மிறீங்க, ஆனா இன்னொரு வேலை தான் நீங்க செய்யணும். இன்னைக்கு நீங்க இந்த வேலையை செஞ்சா அவங்களுக்கு நான் செஞ்சு தாரு. நாங்க எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகுவோமா இல்லையா? 80 வருடம் இந்த சின்ன துஆ 80 தடவை சொல்றது கஷ்டம் இல்லை. நாங்க இத இன்றைக்கு நியத்து வைப்போம், இந்த கசருக்கு பிறகு அதே இடத்துல உட்கார்ந்து இந்த துஆவை நாங்க ஓதுறோம். அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க, யார் இந்த ஜும்மாவுடைய நாளையில 70 தடவை ஒரு துஆ சொன்னாங்க, அல்லாஹும்ம அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக் وبحلالك عن حرامك اللهم اغنني بفضلك عمن سواك وبحلالك عن حرامك. சின்ன துஆ. இந்த துஆவை இந்த ஜும்ஆவுடைய நாளையில, அது டைம் இல்ல, இந்த ஜும்ஆவுடைய நாளையில ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது 70 தடவை இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா 2 ஜும்ஆக்கள் கடக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் அவரை செல்வந்தனாக ஆக்கி விடுவான் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த இதை பதிவு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் செல்வந்தராக வேண்டும். எனக்கு வறுமை கஷ்டம், நாங்க ஹிம்மத்தோட அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து நாங்க ஓதுவோமே. வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எவ்வளவு அமல்கள் இருக்கிறது, அவைகளை நாங்க செய்வோமே. அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில பல பரக்கத்துகளை திறந்து தருவான். ஆனாலும் கவலை என்னண்டா, இந்த ஜும்மாவுடைய நாளையுடைய சிறப்புகளை நாங்க விளங்காம இன்றைக்கு வர 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 ஒரு ஆரம்ப காலம் இருந்துச்சு. ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னா வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலிருந்து இந்த ஜும்மாவுடைய நாள் பிறக்குது. அந்த நாளை இருக்கிறது ஒரு கண்ணியமான ஒரு நாள். நாங்க ஆரம்பத்தில் அந்த நாள் அந்த நேரம் பிறந்ததுக்கு பிறகு ஜும்மாவுடைய நாள், இந்த ஜும்மாவுடைய நைட் ஆரம்ப மக்கள் சொல்லுவாங்க, ஜும்மாவுடைய நைட் ஓதுங்க, இந்த பாவம் செய்ய வானம், தவறு செய்ய வானம் என்பதாக சொல்லுவாங்க. சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த நாளையில கண்ணியமான நாள், சிறப்புக்குரிய நாள்,
அதனால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்படும். அதே போல யாரு தவறு செய்கிறாரோ, குற்றம் செய்கிறாரோ, பாவம் செய்கிறாரோ அவருக்கும் அதே போல் இரட்டிப்பான பாவங்கள் குற்றங்கள் கொடுக்கப்படும் என்பதாக சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் தஆலா பார்க்கிறோம். இந்த நாளில் நாங்கள் துஆ செய்வோம். இந்த நாளில் நாங்கள் மௌத்தாகிறதுக்கு ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் சொல்லி நான் முடிச்சு கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ், யாரு ஜும்மாவுடைய இரவோ பகலோ மரணிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு நரக கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் என்பதாக ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய இரவு என்று சொல்றது வியாழக்கிழமை, சொன்னது போல வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரம் இருக்கிறது. அதற்கு பிறகு ஜும்மாவுடைய நாள் என்று இந்த மக்ரிப் வரக்காட்டுமிக்கிற நேரம் இருக்கிறது. இந்த நேரத்துல யாரு மரணிக்கிறாரோ அல்லாஹ் அந்த நாளையில் மௌத்தாகக்கூடிய மனிதனுடைய கபருடைய வேதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறார் என்பதாக எங்களுக்கு ஹதீஸ் சொல்லிக்காரு. சஹீஹான ஹதீஸ் சொல்லுது. ஏன்னா இந்த நாளையில நாங்க மௌத்தாக வேண்டும் என்பதாக எத்தனையோ மக்கள் துஆ செய்யறாங்க. நாங்களும் துஆ செய்வோம். இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம், நல்ல அமல்கள் செய்வோம். நாங்கள் நல்ல அமல்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெட்ட விஷயங்கள் பாவகரமான விஷயங்களை விட்டு நாங்கள் தவிந்து கொள்வோம். ஏன் ஆரம்பத்தில் சொன்னதை போல் இந்த நாளில் செய்யக்கூடிய தவறுகள் ஒன்றுக்கு இரட்டிப்பாக அதற்கும் பாவம் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைத்து பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை விரும்பக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கிடு. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரப்பே ரஹ்மான். யா அல்லாஹ் ஒரு நல்ல நாளிலே நாங்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய உன்னை தக்வாதாரியாக யா அல்லாஹ் வழங்க மக்கள்களாக அனைவர்களையும் ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.